ஹாய் கைஸ், இந்த வீடியோவை அண்டர் 18 இருக்க யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க. இன்ட்ரோக்கு முன்னாடி எதுக்கு சொன்னேன், இது வந்து டிஸ்க்ளைமர். யாருமே இந்த வீடியோவை அண்டர் 18 பார்க்காதீங்க. 18+க்கு மட்டும் தான் இந்த வீடியோ. இதில் கொஞ்சம் வர்பலான வேர்ட்ஸ் யூஸ் ஆகிருக்கு. அதனால் இது அண்டர் 18க்கு இந்த வீடியோ கிடையாது. ஒன்லி ஃபார் 18+. ஓகே. Hi, hello guys, welcome back to Deepak Rambo Official. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு எடிட் பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு நைட் எடிட் பண்ணுறேன். ஓகேவா, எடிட் பண்ணுறேன். ஸோ என்னென்னா, என் தம்பி வந்து ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி போயிட்டு ஒரு ரிப்ளை வீடியோ மாதிரி அவன் ஏதோ மூளையை வச்சு பிளான் பண்ணி எடுத்துருக்கான். அதை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இட்ஸ் நாட் ஃபார் 18 அண்டர் 18, ஒன்லி ஃபார் 18+, 18+, ஓகேவா. அண்டர் 18 யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க, தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீடியோக்குள்ள போகணும். ஸோ காய்ஸ், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிருத்திக் தான் எடுத்தான். அதனால் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அவன் முட்டி போட்டு எடுத்ததுனால ரொம்பவே ஷேக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் ஹேங்கிங் தான், டேப் மட்டும் வாங்கிடலாம். நான் எங்கே ஒன்று நான் ஒரு கமெண்ட் எடுத்து காட்டு பார்ப்போம் உங்கள் வீடியோவில். என்ன இது யாரோ ஒரு அப்படி வச்சுக்கிறேன். ஏன் வீடியோ அதுல நான் அந்த கமெண்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு நான் சொன்னல உங்ககிட்ட. நீ வந்து சொல்றாங்கடா, நான் என்ன பண்றது, நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்லையா? பாத்துக்கலாம் விட்டுறான்னு சொன்னது யாரு? நீ தானே. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வீடியோ போடு. சரி, நான் அந்த வீடியோல என்ன சொல்லணும்னு சொல்லி பார்ப்போம். சரி, நீ அசிங்கமா சொன்னது கூட நான் ஒத்துப்பேன். ஆனால் நீ மற்ற வீடியோ எடுத்து போடலையா? இந்த அக்யூஸ் பண்ணி நான் போட்டேன். சரி சரி சரி, நான் போட்டேன்னா என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் சரியா? நான் அசிங்கமா பண்றேன்னா நீ அசிங்கமா பண்ற. நீ அசிங்கமா பண்ணி பண்றேன் ஆக்சுவலி கைஸ், அவன் வீடியோவே ஒழுங்காக எடுக்கலை. என்னென்னா, அவன் பாஸ் பட்டனை அமுக்கிட்டு அப்புறமா நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசணும். அதுக்கடுத்து அவன் வந்து அன்பாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் என்ன பேசணுன்றது நீங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரியாசிஸ் யார் போட்டா? நீ போட்டியா நான் போட்டேன்? ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன்னா இல்லையா வீடியோவில்? அந்த நாய் உனக்கு 1000 வருஷத்துல இருந்தால் நான் என்ன பண்ணேன், அந்த பாறாங்களை போய் தலையை டம்னு வச்சுக்குவா. நம்ம வந்து இப்போ ஒருத்தமையாக இருக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல, அதனால ஃபேக் ஐடிலேருந்து வராங்க அசிங்கமாக. அது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? அது நம்ம பெருசாக பண்ணிங்கன்னா. பட் நான் ஒரு சேனலை பற்றி சொன்னதுக்கு ஐ அம் ரியலி சாரி. ஆனால் நீ அடுத்த வீடியோ தானே போட்டேன், நீ உண்மையாக ஒத்துங்க. நீ அடுத்த வீடியோ பண்ணி சப்ஸ்கிரைபர் ஏற்றினேன், ஓகேவா? நான் என்ன மாதிரி கண்டென்ட் போட்டேன், நான் விளாகு, நீ வந்து வீடியோ கண்டென்ட், நான் விளாக் கண்டென்ட். இப்போ எனக்கு வந்து 360, உனக்கு எவ்வளோ 500 சம்திங். உனக்கு வந்தது உன் ஃபேஸ் ஆகியா சொல்லு? எனக்கு வந்தது என் ஃபேஸ் ஆகல தானே. அது டிஃப்ரென்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி அசிங்கமாக பண்ணுறது அமிஸ் பண்ணி ஆனால் ஒரு வீடியோ எடுத்துடலாம். ஆனால் ஒரு வீடியோ வேணால் எடுத்து இப்படி வேணால் பேசலாம். அதான் எடுக்கணும்னே சொல்லுங்க. எடுக்கிறேன் இப்போ ரைட் நோ. நாய் புள்ளிக்கு இதை பத்திரிச்சா என்ன சொல்லு? முட்டி போட்டு ஏஞ்சி வாங்க.
இன்னும் முட்டி போட்டு நீங்களோ இதுக்கு தான் என் ஃபோன் சார்ஜ் போடுவான்னு அக்கறையாக கேட்டேன். ஓகே கைஸ், இது யார் சேனல்? ஓகே சரி, நம்ம அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? சரி கேமரா இருக்குதா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இவன் வந்து என் தம்பி தான். அவன் எங்களுக்குள்ள சண்டை முட்டி பிரிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றா வந்து கண்டென்ட் போடுறத வந்து பிரித்து விடுறதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, யார் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிற நீ வாயால்? கிட்டவா சொல்லு. கேர்ள்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று, அவனுக்கு நம்ம இன்னொரு பேர் சொன்ன அந்த ஃபேக் ஐடி பையலுக்கு சொல்லு அதையும் சொல்ல. அந்த மாதிரி பண்ணுறானுங்க. உண்மையாலே மேராண்டி மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் டேர் என்ன ஒழுங்காக கொஸ்டின், நம்ம டேர் என்னப்பா ஒரு சவால் விடலாம். நான் ஒரு சவால் விடுறேன், முடிஞ்சா நீ உண்மையாலே ஒரு பையனோ இல்லை ஒரு ஆம்பளையா இருந்தா ஃபோன் நம்பர் எங்கள் வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணு. நாங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்ன பேசணும் அதை பார்த்து. ஸோ எங்களை வந்து பிரிக்க ட்ரை பண்ணுங்க. உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் எவ்வளோன்னு சொல்கிறான்? 522. என் சேனல் 366. மூடு என்னோட யாருக்கு அதிகம்? என் சப்ஸ்கிரைபர்ஸோட யாருக்கு அதிகம் சப்ஸ்கிரைபர்ஸ்? உன் கண்டென்ட் என்ன நீயே சொல்கிறது? நீயே சொல்கிறது. நான் மற்றவங்க ஃபேஸ் பண்ணி யூஸ் பண்ணி போடுறேன். கைஸ், எங்கள் அண்ணன் அவங்க ஃபேஸ் வச்சு யூஸ் பண்ணி போடுறாங்க. ஆனால் நான் வந்து செலிப்ரிட்டிஸ் வச்சு போடுறேன் ஷார்ட்ஸு. அதனால எனக்கு ஃபாஸ்ட்டாக இது அடிச்சிது. ஆனால் எங்கள் அண்ணன் இந்த அடியில் எங்கள் பிரிக்க பார்க்குறீங்க. இந்த எங்கள் அண்ணன் ஐடி இன்ஸ்டா ஐடி இது. முடிஞ்சால் டேரக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் கொடுங்க. ஆமாங்க கைஸ், நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஒரு நிமிஷம் சொல்லணும்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தால் என்ன கொடுக்கணும்? மெசேஜில் ஃபோன் நம்பர். ஏன்னா நானும் இவனும் 3 தான். எங்களை தயவு செய்து யாரும் பிரிக்க பார்க்காதீர்கள், ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சண்டை போட்டுக்கிட்ட மாதிரியும் எப்படி எனக்கு அனுப்புகிறாங்க. உண்மையாலே அனுப்பிச்சானுங்க. என்ன ப்ரோ ஃபைட்டா? அந்த வீடியோ கீழே நீ பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபைட்டா சூப்பர், போடுங்க ப்ரோ அவனை அப்படின்னீங்க. ஒன்று சொல்லவா, ஹீஸ் மை பிரதர் கைஸ். 1000 தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஹீஸ் மை பிரதர். ஆமாம், இது வரைக்கும் நம்ம போடாத சண்டே இல்லைல்ல. இது வரைக்கும் நானே ஒன்றும் செம்மையாக சண்டை போட்டு வரோம். ஃப்ரீ ஃபயரோட பல வாட்டி அடிச்சுருந்துருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்? ஒன்றா இருக்கும். ஸோ டோன்ட் எங்களை வந்து பீக்க பார்க்காதீங்க, அது ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் அவனே சொல்லிட்டான், உன் வாயால் நீயே சொன்னதான்டா. அவன் செலிபிரிட்டி ஃபேஸ் யூஸ் பண்ணி அவன் டைம் பாஸ்க்கு போடுறான். கரெக்டாக டைம் பாஸ்க்கு ஒரே ஹேமுக்கு போடுறியாடா? நீ எதுக்கு போடுற? டைம் பாஸாக ஹேமா? நான் ஹேம் போடுறேன். அதனால் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டோன்ட் எங்களை இது நீங்கள் வந்து பீப்புள் ஆர் ஜஸ்ட் கிரிட்டிசைசிங் அஸ். எப்படின்னா, இவன் 50 சப்ஸ்கிரைபரில் இருக்கும் போதும் ஒரு கிரிட்டிசைஸ் வந்து அதை அவங்ககிட்ட நான் சொல்ல, ஏன்னா அது அவனுக்கு ஃபீல் ஆக போதுன்னு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு இருந்தீங்க. எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்ததில்ல. நீ வந்து அப்போது 115 நினைக்கிறேன். ஒரு ரீல் போட்டிருந்தேன், ஷார்ட் போட்டிருந்தேன்ல, அதுக்குள்ளே ஒரு வீடியோ வந்தது. சரி, அதுக்குள்ளே ஒரு கமெண்ட் வந்தது. உன் வீடியோவில் இல்லை, என் வீடியோவில். அதை பற்றி என்னன்னா, அங்கே வச்சு பேசலாம். இப்படி வந்துடு. என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து 150 சப்ஸ்கிரைபர் ஆச்சுன்னு ஃப்ரீ ஃபயர் ஆடுறானே, இவன்லாம் ஒரு பாட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருந்தான். பாட்டு போட்டு அவன் வந்து இவ்வளோ நல்லா டைப் பண்ண தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கு டைப் பண்ணணும்னு உனக்கு தெரில. ஸ்லாஷ் போட்டு என்ன நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்க போடுவோம் அந்த கமெண்ட் ஸ்க்ரீனில். உங்கள் இமெயில் ஐடி ப்ளஸ் உங்கள் ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிருச்சு. கடைசி 2 நம்பரை மட்டும் அடிச்சுட்டு என்னால் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு போட முடியும். ஆனால் நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா நாங்களாம் நல்ல ஃபேமிலியில் வந்த நல்ல பசங்க, கரெக்டாக? நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி கேவலமாக இல்லை. பேசுடா, கழுவி ஊற்றுன்றேன். அசிங்கமாக கழுவி ஊற்று. உண்மையாலே நான் பீப் கூட போட்டுக்கிறேன், பச்சை பச்சையாக கூட கேளு, பிரச்சனை இல்லை. உங்களை மாதிரி அசிங்கமான ஃபேமிலியில் நாங்கள் இல்லை, ஓகேவா? இவனை ஒன்று ஸ்லாஷ் போட்டு ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாங்க, சொல்லாமா அந்த வீடியோவில்? ரொம்ப கெட்ட வேர்ட் தான். அது வந்து தனி வீடியோ வரும்.
அந்த கமெண்ட் காமிக்கிறேன். என்னன்னு சொல்லியிருந்தாங்க, நீயே சொல்கிறோம் வாயால். முட்டை புண்டை. இவன் முட்டை மாதிரியாங்க இருக்கான்? சொல்லுங்க, இவன் முட்டை மாதிரியா இருக்கான்? உன் மூளை தாண்டா நல்லா முட்டைகோஸ் மாதிரி இருக்குது. முட்டைகோஸ் தலையா? மூடிக்கிட்டு உன் வேலையை செய் சரியா? அப்புறம் ராக்கி வந்து அவனுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பான். ஒரு 1 வேர்டில், அசிங்கமான வேர்டு அந்த அளவுக்கு பதிவால ரிப்ளை கொடுத்துரு. இதுதான் என் தம்பி அந்த ஈத்தரை கெட்டவனுக்கு கொடுக்குற ரிப்ளை. ஓகேவா? இனிமேல் உன் பேச்சுக்கு வந்து சும்மா விடுவ. நமக்கு எங்கே ரிப்போர்ட் பண்ணோம், எப்படி பண்ணோம் நமக்கு தெரிஞ்சிச்சு. எங்கே ஸ்ட்ரைக் கொடுத்தா எங்கே உங்கள் இமெயில் ஐடியை வந்து ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் நாங்கள் இனிமேல் ஃபர்தராக அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனிமேல் என்னை பற்றியும் என் தம்பி பற்றியும் யாரும் க்ரிட்டிசைஸ் பண்ண வேணாம். அவன் 150 இருக்கும்போது அவனை க்ரிட்டிசைஸ் பண்ணிங்க, 500 இருக்கும்போது அவனை க்ரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. திஸ் இஸ் த பீப்புள் ஹவ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பாய். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஆமாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் கிரிட்டிசைசிங் த பீப்புள். ஓகேவா? பாய் பாய் சொல்லு. பாய். எல்லாமே நான் சொன்னாதான் பண்ணுவான், அவனே குழந்தை.